Hi, hello, welcome back to KLTT Inputs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope you all good and some people will be on work. ஸோ ஒர்க் போகிறவங்கெல்லாம் வந்துட்டு நல்லா என்ன சொல்கிறது, பி சேஃபாக இருங்க போயிட்டு வரும்போது. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் வந்துட்டு சேம் அலர்ட்னஸ் வந்து இப்போது கண்டினியூ பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம இன்னும் கொரோனாவை ஒரேடியாக வந்துட்டு நம்ம இன்னும் இது பண்ணல. ஸோ நல்லா ஒர்க் போகிறீங்களோ பி சேஃப் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கம்மிங் டே சக்ஸஸ். அண்ட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்துட்டு ரவா கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னெல்லாம் பார்த்துட்டு வந்துருக்கோம். ரொம்பவே சிம்பிளான ஃபியூ இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ மேக்கிங் வீடியோ பார்த்துட்டு வந்துருக்கோம். முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு 2 கப்பு ரவா போட்டுக்கோங்க. நான் வந்து இந்த கப்பில் வந்துட்டு 2 கப் அளவு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதே கப்பில் வந்துட்டு 2 கப் ரவைக்கு 1 கப் சுகர் எடுத்துக்கோங்க, சர்க்கரை எடுத்துக்கோங்க. அடுத்தது பேக்கிங் சோடா ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பேக்கிங் சோடா ஆட் பண்ணதுக்கப்புறம் 3 சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரவை, சர்க்கரை, பேக்கிங் சோடா இந்த 3மே நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம பால் ஆட் பண்ணுறோம். பால் வந்துட்டு நம்ம எந்த கப்பில் அளந்துருக்கோமோ அதே கப்பில் வந்துட்டு இப்போ 2 கப் ரவைக்கு வந்துட்டு 1 கப் பால் எடுத்திருக்கேன். அதையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் அங்கங்கே கட்டிப்படும், ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம எந்த பாத்திரத்தில் வந்து நம்ம பேக் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. நான் இப்போ இந்த பாத்திரம் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு இப்போது நம்ம நெய் இல்லை பட்டர் இல்லை எண்ணெய் 3ல் எது வேணாலும் சேர்த்திக்கலாம். 3 நல்லா எல்லா அந்த பாத்திரத்தில் சைடு எல்லாமே படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டரை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பேக் பண்ண போகிற பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் இது வந்துட்டு மூடி வச்சுருங்க. அப்படியே 1 ஹவர் முடிகிறப்போ ஒரு 1 ஹவர் முடிகிறக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நீங்கள் எதில் செய்ய போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் கீழே வந்து மண் போட்டுக்கோங்க. மண் போட்டு நல்ல மீடியம் ஃப்ளேமு கொஞ்சம் அதிகமாக வச்சு ஒரு 10 மினிட்ஸ் அதை வச்சு மூடி வச்சுருங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு ஒரு நல்ல சூடான வாசம் ஒன்று அடிக்கும். இப்போ வந்துட்டு இதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டு மாதிரி ஒரு தட்டு வச்சுக்கோங்க. இது ஒரு அந்த பேக் பண்ண போகிறோம் இல்லையா, அந்த பாத்திரம் வைக்கிறதுக்கு அந்த மண்ணுக்கும் நல்ல ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ஒரு இது வைக்கணும். வச்சதுக்கப்புறம் நம்ம 1 ஹவர் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து அந்த ஸ்டாண்ட் மேலே வச்சுருங்க. இப்போ அந்த ஸ்டாண்டு மேலே கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு கரெக்டான நல்லா டைட்டாக மூடுற மாதிரி ஒரு மூடி எடுத்து மூடி வச்சுருங்க. நான் ஃபஸ்ட் எடுத்தது வந்துட்டு கரெக்டாக செட் ஆகலை, நல்லா பெருசாக இருந்தது அந்த மூடி. அடுத்தது ஒரு பழைய மூடி இருந்தது, ஸோ இது கரெக்டாக ஃபிட் ஆச்சு. ஸோ நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பண்ணி மீடியம் விட கொஞ்சம் கம்மியாக சிம்மை விட கொஞ்சம் அதிகமான ஒரு ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போது கிட்டத்தட்ட ஒரு 25 to 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் நல்லா கேக் வந்து உப்பி வந்திருக்கும். இப்போது ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்குறதுக்கு வந்து ஒரு டூத் ஸ்டிக்கோ இல்லை ஒரு ஸ்பூன் இல்லை ஏதாவது மைகோதி அந்த மாதிரி ஏதாவது ஒரு இது வச்சு நல்லா டிப் பண்ணி பாருங்கள். டிப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ஒட்டாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்ததுன்னா நம்மளோட கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 1/2 அன் ஹவர் வந்து நல்லா ஆற விட்டுருங்க. கேக் கொஞ்சம் ஆறினதுமே ஒரு கத்தி எடுத்து இந்த மாதிரி நல்லா சைடு ஃபுல்லாக நம்ம எடுத்து விட்டுருங்க. அட்லாஸ்ட் நம்மளோட ரவா கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதாங்க, ஒன்றும் இல்லை. இது வந்து இப்போ நீங்கள் கட் பண்ணும்போதே பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக டக்குன்னு கட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். இதை நெக்ஸ்ட்டு சர்வ் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான்.
at the end of the video rava cake எப்படி பண்றதுன்னு பார்த்துட்டு வந்திருப்பீங்க. I hope you all enjoyed. Then இதுல வந்துட்டு இன்னொரு விஷயம் இருக்குங்க. இது வந்து நீங்க பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ட்ரையா இருக்கு நீங்க ஃபீல் பண்ண அப்படின்னா நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு சுகர் சிரப் ஆட் பண்ணுங்கள். சுகர் சிரப்பில் வந்துட்டு ஜஸ்ட்டு கம்பி பதமெல்லாம் எதுவும் பார்க்க வேண்டியதில்லை. ஒரு லெமன் ட்ராப்ஸ் வந்து 2 to 3 ட்ராப்ஸ் வந்து யூஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுருங்க. பேக் பண்ணி நம்ம ஆற வைக்கிறோம் இல்லையா, அந்த டைம் பீரியடில் வந்துட்டு இந்த சுகர் சிரப்பை வந்துட்டு மேலே வந்து நீங்கள் ஊற்றிடுங்க. ஸோ ஊற்றிட்டு அது வந்து ½ hour நம்ம எப்படியும் ஆற வைப்போம். ஸோ அது வந்து நல்லா அந்த சுகரை வந்து நல்லா வந்து அப்சர்வ் பண்ணி நல்லா உறிஞ்சி நல்லாயிருக்கும். ஸோ பட் இது வந்துட்டு சுகர் ஸ்வீட் லவ்வர்ஸ்க்கு ஓகே. பட் சுகர் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றீங்க அப்படின்னா இது பண்ண வேண்டாம். அந்த நம்ம ஃபஸ்ட்டு போட்டோலே அந்த சுகர் இதே வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இதை விட சூப்பரான ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் பாய் பாய் ஃப்ரம் ஐஸ்வர்யா. அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.